இப்போ பரபரப்பான ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. விஜய் மாநாட்டிற்கு அழைத்தால் நான் போவேன் அப்படின்னு சொல்லி செந்தமிழன் சீமான் அவர்கள் சொன்னது எல்லா இடத்துலையும் தீயா பரவிட்டு இருக்கு. தேர்தல் நேரத்தில் மைக் படம் போட்ட அந்த நாம் தமிழர் சின்னத்தை போட்ட ஒரு விளம்பரத்தை விஜய் கொடுத்தாரு. அதன் அடிப்படையில் அது மைக்குக்கு ஓட்டு போடுங்கிறத விஜய் இண்டிகேட் பண்ணார். என்ன சில பேர் என்ன சொல்றாங்க, EPS அவர்களுக்கு அவர் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாரு. அவர் அதிமுக கூட போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதிமுக இப்ப சிதறி கிடக்கு, விஜய் போய் அதை சரிப்படுத்துவாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்களோட கருத்து கணிப்பு சொல்றாங்க. அதிமுகவோட அவர் போனாருன்னா பணத்துக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடிய கட்சி அதிமுக. அப்போ சும்மா சடங்குக்கா ஓட்டுக்கு பணம் கொடுக்க கூடாதுன்னு அவரோட விஜய் மக்கள் இயக்கத்தில் சொன்னார். இப்பவும் விஜய்க்கு வீஸ் வருதுன்னா சீமானோட கம்பைன் பண்ணி விஜயை பேசினா கொஞ்சம் விஜய்க்கு வீஸ் வரும். விஜயை ஒரு அரசியல் தலைவரா மக்கள் ஒன்றும் எதிர்பார்க்கல, நடிகராக தான் விஜயை பார்க்குறாங்க. விஜய் வரலாம், ஆனா விஜய்க்கு தனியா இருந்தா அவருக்கு மவுசு கிடையாதுன்னு சொல்றீங்க. கண்டிப்பா யூ காட் தி பாயிண்ட். மே மாதம் ரகசிய சந்திப்பு, ரகசியமா யாரை தான் சந்திச்சாரு, யாரை போய் சந்திச்சாங்க, அதை உங்க வயல தெளிவா சொல்லுங்களேன். சீமானுக்கு ஆதரவா மைக்க போட்ட பிறகு சீமானுக்கும் அவருக்கு ஒரு நெகோசியேஷன்ஸ் உருவாகி இருக்கலாம். தொண்டர்கள் நம்புறாங்கல்ல சார், விஜய் அவர்கள் சீமானுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு, விஜய் அண்ணன் சீமான் அண்ணனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாருன்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்களா சார்? அவங்க ஏத்துப்பாங்களா? அதை மைக் படம் போட்டதுல அது சப்போர்ட்னு தான் அர்த்தம். அதில் மாறுபட்ட கருத்துக்கே இடம் இல்லை. எத்தனை சீட்டு விஜய்க்கு சீமான் கொடுக்க போகிறாங்கிறத பார்க்கணும். சீமானை காட்டி விஜய் எடப்பாடிக்கிட்டையும் பேரம் பேசலாம், அரசியல் அது. விஜய் பண்ணது ஒரு பொலிட்டிக்கல் மூவ். ஒரு கட்சி ஆரம்பித்தவர் அவர் பட விளம்பரத்தில் மைக்க போடுறாருன்னா விஜய் சீமானை ஆதரிக்கிறாரான்னு ஒரு வியூஸ் எடுத்திருக்கலாம். அது எடுக்கலை. அப்படி எடுத்தா சீமானுக்கு அது ப்ளஸ் ஆகும்னு ஊடகங்கள் பெரும்பாலும் எடுக்கலை. விஜய் வரலாம், ஆனா விஜய்க்கு தனியா இருந்தா அவருக்கு மவுசு கிடையாதுன்னு சொல்றீங்க. கண்டிப்பா யூ காட் தி பாயிண்ட். தனியானா அவருக்கு யூடியூப்ல அவருக்கு வரவேற்பு இல்லை, வியூஸ் இல்லைங்கிறது மக்கள் சார். யூடியூப்ல அவருக்கு வரவேற்பு இல்லை மக்கள் கிட்ட, மக்கள்கிட்டங்கிறது அவர் தான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். யூடியூப்ல வரவேற்பு இல்லைங்கும் போது அவரா செட் பண்றாங்க, அவர் மனசாட்சிக்கு தெரியும். அப்ப நம்ம மாட்டிடக்கூடாது, 214 போட்டான்ங்கிறது அவருக்கு புரியும். அப்ப அரசியல் வேற சினிமா வேறன்னு சொல்றீங்க. கண்டிப்பா அரசியல் வேற சினிமா வேற. சினிமால அவர் கிங், ஆனா அரசியல் வேற. சினிமாவில் அவர் பற்றிய வியூஸுக்கு எக்கச்சக்க ஒரு படம் இதெல்லாம் வந்தா வியூஸ் பிச்சுக்கிட்டு போகும். ஆனா மறுக்க வரல. ஏற்கனவே நம்மளோட ஒரு சேலஞ்சில் தான் மாட்டிக்கிட்டாரு. கிராமப்புற உள்ளாட்சியை வச்சு ஒரு சினிமாக்காரங்கள்லாம் பண்ணுவாங்கல்ல, அது ஒரு போக்கஸ் மோசடியான ஒரு இதை சினிமா நிருபர்கள்ட்ட வச்சு கொடுத்தாரு. நம்மளோட டீம் இருக்குல்ல, டேட்டா அனலிசிஸ் பட்டாளங்கள் இருக்குது இல்லை? எஸ், பட்டாளம் வருமா உங்களுக்கு? பிரசாந்த், ஜெயந்தன், ரிஷி எல்லாம் சார் மோசடி பண்ணுறாங்க சார், 12,000 ஊராட்சி வார்டு, கிராமப்புற ஊராட்சி வார்டு இருக்குது சார், இங்கே 150 வார்டில் கேண்டிடேட்டை போட்டு அது கடலூர் டிஸ்ட்ரிக்ட்லையும் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்லையும் போட்டுக்கிட்டு அதில் ஜெயித்து வந்தவங்களெல்லாம் நாங்கள் வெற்றின்னு மோசடியாக பண்ணுறாங்க சார், 3வது பெரிய கட்சி நாங்கள் தாங்கிறது பெரிய மோசடி சார், விடாதீங்க சார்ன்னு இந்த 23 கேஸில் வடிவேல் வெற்றி கத்துற மாதிரி பிடிச்சி கொடுத்துட்டாங்க. உடனே நான் சவுக்கு சங்கரை முதல்ல பிடிச்சேன். டேட்டா கொடுங்க சவுக்கு சங்கர். அப்புறம் கஸ்தூரி சங்கர், அவங்க ஒரு இன்டெலெக்சுவல் லேடி தான், அது வேற விஷயம். போல்டா விஷயங்களை சொல்லுவாங்க, சரியோ தப்போ ரொம்ப போல்டா விஷயங்கள் இறங்குவாங்க. நம்ம மாறுபட்ட கருத்து நமக்கு உண்டு. அந்த பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு அதெல்லாம் சரவணா சோர்ஸ் எல்லாம் வச்சு பேசிட்டு இருந்தாங்க. பட் நமக்கு மாறுபட்ட கருத்து இருந்தாலும் அதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும்ல சார். ஒரு பெண்ணா நீ யார் என்ன சொன்னா என்ன, நான் என்னோட கருத்தை முன்னாடி வைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தைரியம் வேணும்ல சார். ஆமா, தைரியம் உண்டு. அப்படி தைரியமான கஸ்தூரி சங்கர்கிட்ட மேடம் விஜய்க்கு வெற்றி பற்றிய ஒரு எவிடன்ஸ் கொடுங்க மேடம், டேட்டா கொடுங்க மேடம்னா அது தான் தெரிஞ்சு ரவீந்திரன் துரைசாமி சார் டேட்டா கேட்டாருன்னா மோசடி பண்றாங்க விஜய் தரப்பு, இது பொய், பச்சை புழுகு, யாருக்கும் ஒன்றும் தெரியாதுன்னு மோசடியை அவுத்து விடுறாங்கிறத நம்ம சொன்னோம். அது மோசடிங்கிறது விஜய்க்கு தெரியுமா தெரியாதா? அப்போ நம்ம இது மோசடின்னு சொல்லி அதை நக்கல் அடிக்க விஜய் அடுத்தால என்ன பண்ணாரு? நகர்ப்புற உள்ளாட்சியில் கேண்டிடேட் போட்டார். நார்வேல் கார்பரேஷனில் கேண்டிடேட் போட முடிஞ்சதா? தூத்துக்குடி கார்பரேஷன் கேண்டிடேட் போட முடிஞ்சதா? உங்க தென்மண்டல அமைப்பு செயலாளர் பில்லா ஜெகன் அவர் என்ன சொன்னார்? இங்கே கேண்டிடேட் போடலாம், நாங்கள் திமுக ஆதரிக்கனார். அவர் மேல் நடவடிக்கை எடுத்தீங்களா?
இப்பவும் நீங்க கட்சியை அனௌன்ஸ் பண்ண போறோம், அவர் திமுகல தான் இருக்காரு. உங்க கட்சியோட திமுகல இருக்கிறது மேலன்னு பில்லா ஜெகன் நினைக்கிறார். பில்லா ஜெகன் ஒரு பேக்கிங் உள்ள ஆளு தான், அது நம்ம மறுக்கல. அதே மாதிரி புஷி ஆனந்தும் வெரி குட் ஆர்கனைசர். புஷி ஆனந்துங்கிற வெரி குட் ஆர்கனைசர் இல்லைன்னா விஜய்க்கு என்ன ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்திருக்க போகுது? அவர் தான் அந்த ஆர்கனைசேஷன் பண்ணிட்டு இருக்காரு தென்மண்டலத்தில். அவர் தானே சார் ஸ்ட்ராங் பில்லராகவே இருக்கிறாரு. விஜய் அப்படின்னு சொன்னாலே இவர் தானே சார், புஷி ஆனந்த் தானே சார் வந்து நிற்காங்க. அந்த செய்தி தொடர்பாளர்லாம் புஷி ஆனந்த இரட்டை தலைமையா போட்டு தானே அவரை போடக்கூடிய அளவுக்கு இருப்பாப்புல. விஜயும் அந்த இரட்டை தலைமை அனுமதிப்பாரு. ஏன்னா விஜய்க்கும் தெரியும் உண்மை நிலைமை என்னன்னு தெரியும். அதனால புஷி ஆனந்த முக்கியமான ஒரு தலைவரா அவர் அங்கீகரிச்சுட்டு தான் அது போய் ஆகணும். நம்ம என்ன சொல்றோம்னா, நீங்க ஊரக உள்ளாட்சியில் சொன்னது மோசடி, நகர்ப்புற உள்ளாட்சியில் நீங்க ரொம்ப ஒன்றும் இல்லை, நீங்க சிம்பிள் உள்ள இடத்துல வந்தீங்க, எக்ஸ்போஸ் ஆயிட்டீங்க. இப்போ நீங்க அரசியலுக்கு வர்றதுக்கு வியூஸே இல்லை, வெறும் விஜய்க்கு வியூஸ் இல்லை. இது யார் வேணாலும் வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நானே வெப்பில பேசக்கூடியவன், இதை ஆணித்தரமா சொல்றோம்னா நான் அதை வெரிஃபை பண்ணிட்டு தான் நான் சொல்றேன். அதன் மாதேசே என்கிட்ட வியூஸ் இல்லைங்கிறத அக்செப்ட் பண்ணியிருக்கிறாரு. பட் நான் அதை ஓப்பனா பேசினதை மட்டும் கட் பண்ணி விட்டுட்டாரு. அப்போ விஜய் தான் அதை உணர்ந்துக்கணும். சார் இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டோம் சார், மே மாதம் ரகசிய சந்திப்பு, ரகசியமா யாரை தான் சந்திச்சாரு, யாரை போய் சந்திச்சாங்க, அதை உங்க வயல தெளிவா சொல்லுங்களேன். சீமானுக்கு ஆதரவா மைக்க போட்ட பிறவே சீமானுக்கும் அவருக்கு ஒரு நெகோசியேஷன்ஸ் உருவாகி இருக்கலாம். அப்போ நம்மளை தொண்டர்கள்ல நம்புறாங்கல்ல சார், விஜய் அவர்கள் வந்து சீமானுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு, விஜய் அண்ணன் வந்து சீமான் அண்ணனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாருன்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்களா சார்? அவங்க ஏத்துப்பாங்களா? அதை மைக் படம் போட்டதுல அது சப்போர்ட்னு தான் அர்த்தம். அதில் மாறுபட்ட கருத்துக்கே இடம் இல்லை. ஆனால் என்ன ஃபார்மாலிட்டிஸ், என்ன ப்ராசஸ்ங்கிறது பார்க்கணும். எத்தனை சீட்டு விஜய்க்கு சீமான் கொடுக்க போகிறாங்கிறது பார்க்கணும். சீமானை காட்டி விஜய் எடப்பாடிக்கிட்டையும் பேரம் பேசலாம், அரசியல் அது. சீமானை காட்டி எடப்பாடிக்கிட்டையும் பேரம் பேசலாம். ஏன்னா சீமான் விஜய் ரெகனைஸ் பண்ணி சீட்டு கொடுத்தாருன்னா, பலன் நிரூபிக்காத விஜய்க்கு பலன் நிரூபித்த சீமான் சீட்டு கொடுத்தாருன்னா அது எடப்பாடியோட செல்வாக்க மேல கீழே இழுத்து போடும். சீமானே ஆன்கிஸ் ஓன் எடப்பாடியை பலவீனப்படுத்திட்டு இருக்காரு. 1.1 6.8 வந்துட்டாரு. இப்பவும் வந்து அவர் ஜம்பாய் போவார். அது எடப்பாடியை பாதிக்குங்கிறது தான் சாதாரண ஒரு அரசியல் பார்வையாளரோட கணிப்பா இருக்குது. 4ஆம் தேதி ரிசல்ட் வந்த பிறகு தான் அது தெள்ள தெளிவா தெரியும். அப்போ சீமான் விஜய் முதல்வர்னு சொல்லி வந்தாருன்னா எடப்பாடி அது பாதிக்கும். அப்ப எடப்பாடி அதை தடுக்க நினைக்கத்தானே செய்வார் அரசியல் களத்துல. கண்டிப்பா சார். சார் இன்னும் ஜூன் 4ஆம் தேதி தான் சார் ரிசல்ட்டே வரப்போகுது. யார் இருப்பா, யார் இருக்க மாட்டா, யார் மேல இருக்கா, யார் கீழே இருக்கா, யாருக்கு எவ்வளவு வந்திருக்கு, என்ன எதுன்னு 4ஆம் தேதி தான் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிய போகுது. எல்லாருக்குமே 4ஆம் தேதி தான் தெரியும். அதுக்குள்ள எதுக்கு சார் விஜய் அவர்கள் விஜய் சீமான் கூட போயிட்டாரு, சீமான் விஜய் பார்க்க போயிட்டாரு, ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க, ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துறாங்க. பிரச்சனை ஒன்றும் ஏற்படுத்தல. இப்ப இஷ்யூவே இல்லை. சீமானுக்கு கில்லிங் இன் சைலன்ஸ் தவிர அவரை பற்றி எதை பேசினாலும் அவருக்கு கெயின் தான், லாபம் தான். அதனால அவர் ஒன்னும் கொளுத்தி போடுவாரு. அது அந்த மீண்டும் திரும்புங்கன்னு சொல்லுவாரு. அவர் ஒன்னும் மீன் பண்ணி சொல்லியிருப்பாப்புல. உடனே ராஜ்குமார் அப்புறம் திரும்ப தெளிவா சொல்லி ஐயோ நம்ம தப்பா போயிட்டு சொல்லிட்டோமேனு ராஜ்கிரண் அமீர் போன்றவங்க எல்லாம் அதுக்குள்ள வருவாங்க. சாத்தானின் பிள்ளைகள்னு ஒன்னு சொல்லியிருப்பாரு. எதுக்கு சொன்னாருங்கிற திரும்ப விளக்கம் வரும். அந்த மாதிரி பரபரப்பை ஏற்படுத்தி தான் சீமான் அரசியல் களத்துக்குள்ள தனக்குள்ள உரிய பப்ளிசிட்டியை பெற முடியும். காரணம் சீமானுக்கு வந்து உரிய இடத்தை ஊடகங்கள் வந்து கொடுக்கல. இப்பவும் இந்த இஷ்யூவை பிரிண்ட் மீடியா பெருசா போடல, அதே மாதிரி எலக்ட்ரானிக் மீடியாவும் போடல. விஜய் மைக் படம் போட்டு நாம் தமிழருக்கு ஆதரவு கொடுத்ததை எந்த தொலைக்காட்சி விவாதம் எடுத்தாங்க, யாரு இது பண்ணாங்க? அதே வேளையில விஜய் ஒண்ணும் இல்லைன்னாலும் இஷ்யூவே இல்லாத ஒரு மேட்டரை, பொலிட்டிக்கல் இஷ்யூவே இல்லாத விஜய் ஒரு மேட்டரை, ஒரு காமெடி மேட்டரை வந்து இப்போ பெருசா எடுக்கல. சேட்டலைட் டிவி வியூஸ் இல்லைங்கிற மாதிரி தான் ஆங்கர்ஸ் எல்லாம் நம்மகிட்ட சொல்றாங்க. விஜய் யார் மக்கள் எதிர்பார்க்காங்களா, பெரிய வியூஸ் இல்லைன்னு தான் சொல்றாங்க. என்றாலும் விஜய்க்கு வேண்டிய பத்திரிகை வளத்தில் இருப்பாங்க. அவர் எவ்வளவு கூட ஹீரோ நடிச்சிருக்காரோ தொடர்புள்ளவங்க வந்து அன்னைக்கு வேற இஷ்யூஸே இல்லைன்னா கூட அதை எடுப்பாங்க. ஆனா இது விஜய் பண்ணது ஒரு பொலிட்டிக்கல் மூவ். ஒரு கட்சி ஆரம்பிச்சவர் அவர் பட விளம்பரத்தில் மைக்க போடுறாருன்னா விஜய் சீமானை ஆதரிக்கிறாரான்னு ஒரு வியூஸ் எடுத்திருக்கலாம். எடுக்கல. அப்படி எடுத்தா சீமானுக்கு அது பிளஸ் ஆகும்னு ஊடகங்கள் பெரும்பாலும் எடுக்கல. ஆனா புறமொழியாளர்கள் சீமானுக்கு எதிராக விஜயை பற்றி பேசினாங்கல்ல, எதுவுமே லாஜிக்கே இல்லாம அவங்கெல்லாம் நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டாங்க. ஐயோ நம்ம இப்படிலாம் எதிர்பார்த்தோம், அது அவரு போய் சீமான் படத்துக்கு மைக்கு வளம் போட்டாருன்னு எனக்கு வேண்டியவங்கெல்லாம் இருக்காங்க. பேரை சொல்லல. அவங்க எல்லாம் வந்து என்னைக்கு அது பூகம்பமா வெளியே வரும்போது அவங்க பேர் இல்ல, அவங்க ஒதுங்கிட்டாங்க. வேற ஒருத்தர் பேரை சொல்றேன், ஆர்கே.
ஆர்கே அவருக்கு வந்து விஜய் பேசுவார், சீமான் ஒரு தலைவரா வளர்றாருங்கிற ஆர்கே ஒரு மலையாளி நண்பர் பேசுவாரு. அவரெல்லாம் இப்போ கடும் வேதனையில ஆயிருப்பார்லாம் மைக் படத்தை விஜய் போட்டதும். பட் விஜய்க்கு இதுல அரசியல் என்ன முக்கியத்துவம் கிடைக்குதுன்னா எடப்பாடி அதை சீரியஸா பாக்குறாரு.